NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் நண்பர்களே. இப்போ ரீசெண்டா தமிழ்நாடு முனிசிபாலிட்டி அண்ட் வாட்டர் சப்ளை போர்டு அதுல இருந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மற்றும் ஜூனியர் இன்ஜினியர் பதவிக்கான நோட்டிபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிஇ ட்ரிபிள் அல்லது மெக்கானிக்கல் அல்லது சிவில் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஜூனியர் இன்ஜினியர் பதவிக்கு பாத்தீங்கன்னா டிப்ளமோ ட்ரிபிள் அல்லது மெக்கானிக்கல் அல்லது சிவில் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்த நோட்டிபிகேஷன்ஸ் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நான் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை அப்ளை பண்றதுக்கு எந்த வெப்சைட்ஸ்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னா tnmaws.youcanapply.com அந்த வெப்சைட்ஸ்ல போய் நீங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிபிகேஷன்ஸ் எப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க 2/2/2024. இந்த அப்ளிகேஷன்ஸ் எப்போ இருந்தா ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கும் அப்படின்னா 9ஆம் தேதி நெக்ஸ்ட் வீக் தான் அவைலபிள் ஆகும். 9/2/2024 இருந்து 10 இருந்து 12/3/2024 மார்ச் மாதம் 12/3/2024 வரை இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கும். எப்போ அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் 12/3/2024 நீங்க 5:45 சப்மிட் பண்ணிருக்கணும் ஈவினிங். அடுத்து அப்ளிகேஷன்ஸ்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா அதை கரெக்ட் பண்றதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 13ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த ஏஐ பதவிக்கு வந்து 30/6/2024 ஜூனியர் இன்ஜினியர் பதவிக்கு வந்து 29/6/2024 நடக்கும். ஓகேங்களா, ஜூன் மாதம். அடுத்து போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ். என்னென்ன போஸ்ட் இருக்கு, அது என்னென்ன வேகன்சி இருக்குங்கிறத நான் லிஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா டிஎம்ஏ அப்படிங்கிறது என்னன்னா டைரக்டர் ஆஃப் முனிசிபல் கார்பரேஷன். அந்த இது பேட் போர்டுங்கிறது என்னன்னா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு. அது CMWSSB அப்படிங்கிறது என்னன்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சீரேஜ் போர்டு. ஓகேங்களா, இந்த 3 இடத்துல இருந்தும் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஏஐக்கு வந்து மெக்கானிக்கல், சிவில், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல். இந்த முனிசிபாலிட்டின்னு போட்டிருக்கிறது வந்து இந்த 3 போஸ்ட்டுக்கும் காமனாக வரும். சரியா, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் 3 சேர்ந்து வரக்கூடியதுதான். ஓகே, அடுத்து ஜூனியர் இன்ஜினியருக்கும் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட கண்டினியூஷன்ஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா 16 போஸ்ட். 16 போஸ்ட்ல வந்து டிஎம்ஏ அதாவது டைரக்டர் ஆஃப் முனிசிபாலிட்டி கார்பரேஷன்ஸ்ல ஒரு 1621 போஸ்ட்டும், பேட் போர்ட்ல 96 போஸ்ட், CMWSSB அதுல வந்து ஒரு 216 போஸ்ட்டும். ஸோ ஆக மொத்தம் டோட்டலா 1933 போஸ்ட் இருக்கு. இதுதான் பெர்மனன்ட் போஸ்ட் தான் கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, எக்ஸாம் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சீனியர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ல வந்து அவங்க நோட்டிபிகேஷன்ல சொல்லிட்டாங்க ஒரு 101 போஸ்ட் வந்து நாங்க வந்து கூட்டுவோம். ஒரு கோர்ட் கேஸ் நடந்துட்டு இருக்கு, அந்த ரிசல்ட் பொறுத்து நம்ம கூட்டுவோங்க சொல்லிட்டாங்க. ஓகேவா, இதுதான் போஸ்ட் வேகன்சிஸ். ஸோ போஸ்ட் பொறுத்தல நிறைய நல்ல போஸ்ட் தான், அதிகமான வேகன்சி தான் இருக்கு. நம்ம முடிஞ்ச நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கவங்க எல்லாருமே இந்த போஸ்ட் அப்ளை பண்றது பெட்டர். அடுத்து சேலரி டீடைல்ஸ். இது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 30,700 இருந்து 1,30,500, அதாவது பே மேட்ரிக்ஸ் லெவல் 20ன்னு சொல்றாங்க. அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் லெவல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 35,900 இருந்து 1,34,500, பே மேட்ரிக்ஸ் லெவல் 13ன்னு சொல்றாங்க. சரி, கிட்டத்தட்ட ரெண்டுடைய பேசிக் பே பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து 2,300 தான் டிஃபரன்ஸ். அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டிராஃப்ட்மேன் இவங்கெல்லாம் ஜெய் லெவல் அந்த டிப்ளமோ லெவல் கேட்டகரி அவங்க 30,400 இருந்து 1,30,400, பே மேட்ரிக்ஸ் லெவல் 11. அடுத்து ஒர்க் இன்ஸ்பெக்டர். இந்த ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் தான் ரொம்ப கேடர் கம்மியான கேடர் 05, பே மேட்ரிக்ஸ் லெவல் 5, அதாவது 12,200 இருந்து 6,100 வரை. அடுத்து சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்கன்னா அதுவே அவங்க டிப்ளமோ கேடருக்கு வரக்கூடியதுதான் 35,400 இருந்து 1,30,400 வரை. ஓகே, சேலரி வந்து ஒரு நல்ல சேலரி தான். இதுல ஒன்ஸ் செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும். இது இந்த சேலரி பார்த்தீங்கன்னா ஒன்லி பேசிக் பே மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அலவன்ஸ் இதை மென்ஷன் பண்ணல. டிஏ அப்படின்னு சொல்லி டிஎன்எஸ் அலவன்ஸ் இருக்கு. அது 50%, இது 50%, பேசிக் பே 50% இப்போ கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 35,400 நீங்க ஸ்டார்டிங்ல போன உடனே உங்களுக்கு டிப்ளமா லெவல்ல 35,400 ரூபா உங்களுக்கு பேசிக் பே கிடைக்கும் ஜாயின் பண்ண அன்னைக்கு. அது போக டிஎன்எஸ் அலவன்ஸ் அதுல ஒரு 50% வரும். 17,700 வருமா, இதுல பாதி 17,750 வரும். அது ஆட் ஆகும். இதுல ஒரு 17,700 ஆடாச்சா கிடையாது 52,000 பேர் தான். அது போக மெடிக்கல் அலவன்ஸ், அதுவும் ஹெச்ஆர்ஏ இந்த வீட்டு அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி அலவன்ஸ் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க ஒரு 55 ரூபா வாங்குவீங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் நீங்க இந்த டிப்ளமா கேடர்லயே நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து. அடுத்து செலக்ஷன் ப்ராசஸ்.
இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட், டிகிரி டிப்ளமோ ஸ்டாண்டர்ட், டிகிரி ஜேஇ போஸ்ட் எழுதுறவங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட், இன்ஜினியர் டிராஃப்ட்மேன் எழுதுறவங்களுக்கு டிஏ எழுதுறவங்களுக்கு ஜேஇ லெவல், டிப்ளமோ லெவல். இதுல வந்து 3 மணி நேரம் நடக்கிற எக்ஸாமினேஷன்ஸ், 200 கொஸ்டின்ஸ், 300 மார்க். அதான் அவங்க பேப்பர் ட்ரிபிளுக்கு தனியா, சிவிலுக்கு தனியா, மெக்கானிக்கல் தனியா அந்த இருக்கும். ஓகே, அது முடிஞ்ச பிறகு மதியத்துக்கு மேல பார்ட் 2. பார்ட் 2 2 கேட்டகரியா இருக்கும், ஏ பி. ஏல பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், பில பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட். ரெண்டும் சேர்த்து, அதாவது ஏ பி பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டும் சேர்த்து 3 மணி நேரம். அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்ட் ஏ அதுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ், 150 மார்க். ஜெனரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் இருக்கு, அதுக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ், 90 மார்க். மொத்தம் 300 மார்க் இருக்கும். இல்லைங்களா? அது முடிஞ்ச பிறகு இன்டர்வியூக்கு 60 மார்க். இதுல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நீங்க 60 மார்க்குக்கு கம்மியா எடுத்தீங்கன்னா, சரியா 150 மார்க் இருக்கு இல்லையா, அதுல நீங்க 60 மார்க்குக்கு கம்மியா எடுத்தீங்கன்னா நீங்க பார்ட் 2 இன்டர்வியூ வந்து எவாலுவேட் பண்ண மாட்டாங்க மார்க் வந்து. சரியா? சோ மொத்தம் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அதர் ஜெனரல் கேட்டகரிக்கு பாத்தீங்க அப்படின்னா 183 மார்க். இதே இது ஓசி ஜெனரல் கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா 204 மார்க். மொத்தம் 510ல 204 மார்க் நம்ம எடுக்கணும் மினிமம் மார்க். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து செலக்ஷன் லிஸ்ட்ல வந்துருவோம். அடுத்து ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன்ஸ்ல அவங்க ஏஜ் லிமிட் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அதனால நீங்க ஏஜ் லிமிட் பத்தி பார்க்க வேண்டாம், நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. 9 அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க அவங்களோட வெப்சைட்ஸ்ல. இப்போ அவங்களோட வெப்சைட்ஸ் வந்து சர்வர் ப்ராப்ளமா இருக்கு, ஓப்பன் ஆகாம இருக்கு. அவங்க சீக்கிரம் சரி பண்ணிடுவாங்க. சரி பண்ணி நீங்க அந்த வெப்சைட்டை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. சரி பண்ண உடனே நீங்க என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. 9 அப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. பாஸ் ஆகுது அதுக்கப்புறம். ஓகேங்களா? ப்ரிப்பேர் பண்ணுவோம், முடிஞ்சளவு ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஒரு நல்ல ஸ்கோருக்கு ட்ரை பண்ணுவோம். பாஸ் ஆகிட்டோம்னா நமக்கு நல்லது, பாஸ் ஆகலாம்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் தான். அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம தயாராகலாம். ஓகேங்களா? குட், தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.